இப்ப 5வது கொஸ்டின் பாருங்க. ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைபரப்பு 6500 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடிப்பகுதியின் விட்டம் 100 சென்டிமீட்டர். கூம்பின் உயரத்தை கண்டறியவும். ஓகே. அப்ப இங்க என்ன கொடுத்துறாங்க? வலைபரப்பு தானே கொடுத்துறாங்க. அப்ப வலைபரப்பு கொடுத்தானா வலைபரப்பு ஃபார்ம் என்னது? பை RL. அப்ப அதோட மதிப்பு தான் எவ்வளோ? 6500 பை. ஓகேங்களா? இப்ப பை கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க ஆரோட மதிப்பு எவ்வளோ? விட்டம் தானே 100. அப்ப ஆரம் எவ்வளோ வரும்? 50 இன்ட்டு L. அப்ப 6500. இப்ப அடிக்கலாமா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஓரஞ்சு 5, இங்க 13 5 65 0. அப்ப சாய்வு உயரம் எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 130. இது வந்து சாய்வு உயரம். எல்லுங்கிறது என்னது? சாய்வு உயரம். நம்ம கேட்கப்படுறது கூம்பின் உயரம் தான் கேட்டாங்க. அப்போ கூம்பின் உயரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. L is equal to root of R squared plus H squared அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப L squared அப்படின்னா வந்திருக்கும். இங்க R squared plus H squared. ஓகேங்களா? இந்த ரெண்டுல எதனால பயன்படுத்திக்கலாம். இது ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ரூட் இருக்காது. ஸ்கொயர் பண்ணா ரூட் இருக்கும், அவ்வளவுதான். இப்ப 130 ஸ்கொயர். அப்போ 130 ஸ்கொயர். R மதிப்பு எவ்வளவு? 50 ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப 130 ஸ்கொயர் பண்ண எவ்வளவு வரும்? 169 2 0 25 2 0 H ஸ்கொயர். அப்ப 10900 2500 கழிச்சு வரும் 14400 is equal to H ஸ்கொயர். அப்ப ஸ்கொயர் பண்ண எவ்வளவு வரும்? 120. அப்ப உயர மதிப்பு எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 120 அப்படின்னு கிடைக்கும்.